இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைப்பதே அரிது அப்படின்னு தந்தை பெரியாரால் புகழப்பட்ட காயிதே மில்லத் இவர் பற்றின தகவல்களை தான் இன்னைக்கு அழகி 7 தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தலைப்பில் இவர் பற்றின தகவல்களை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பள்ளி பாட புத்தகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவரை பற்றி ஒரே ஒரு பாடத்தில் மட்டும்தான் நமக்கு டேட்டா இருக்குது. சரிங்களா, தமிழில் புது புத்தகத்தில் கண்ணியமிகு தலைவர் அப்படின்ற ஒரே ஒரு பாடம் இருக்குது. இதை தவிர்த்து வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் பற்றின அவுட் சோர்ஸ் டேட்டா. சரிங்களா, நம்ம எடுத்துருக்கிற மெட்டீரியலை பார்க்க போகிறோம். இதை பார்த்து இவர் பற்றின டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்தோன்னா இவரை பற்றி பெருசாக கேள்விகள் எதுவும் இவரை பற்றி வந்ததில்லை. சரிங்களா, இணைப்பு சொற்களில் இவரை பற்றி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க, ஆனால் இவரை பற்றின டேட்டாஸை கேட்டதில்லை. சரிங்களா, ஏதோ ஒரு சென்டென்ஸில் இணைப்பு சொல்லை மட்டும் இணைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல எலிஜிபிலிட்டி பேப்பரில் கேள்விகள் வந்திருக்கு. ஆனால் இவருடைய வாழ்க்கையை பற்றியோ அந்த மாதிரியான கேள்விகள் எதுவும் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்ததில்லை. சரிங்களா, இனிமேல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். சரிங்களா, வரும் வராது அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. சிலபஸில் இருக்குன்னா எல்லாத்தையும் படிக்க தொடங்கிடணும். கண்ணியமிகு தலைவர், மக்கள் வழிகாட்டி தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்த விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். பாருங்கள், ஒரு பாயிண்ட் நம்ம முன்னாடிலாம் சொல்லுவோம், ஏதாச்சும் நுழைய முடியல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு. இந்த பாடத்தில் பாருங்கள், கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா காயிதே மில்லத். சரிங்களா, கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர். அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். யார்னா இவர் தான். சரிங்களா, இவர் என்ன பண்ணுறாரு, தூய வளனார் கல்லூரி திருச்சியில் படிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் என்னென்னா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றின அறிவிப்பை வெளியிடுறார். சரிங்களா, உடனே இவர் என்ன பண்ணுறாருனா காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் போய் கலந்துக்கிறாரு. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. எங்கே படிக்கிறாரு, திருச்சி தூய வளனார் கல்லூரி. அதற்கடுத்ததாக காந்தியடிகளுடைய எந்த இயக்கத்தோட அறிவிப்பை அடுத்து இவர் மனசு மாறி அதில் கலந்துக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒத்துழையாமை இயக்கம். அடுத்ததாக எளிமையின் சிகரம் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற தகவல்களை பார்க்கலாம். அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தொடர்வண்டி, பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்தினார். ஒருத்தர் அவருக்கு அன்பளிப்பாக காரை கூட பரிசளிச்சிருப்பாங்க, ஆனால் அதையுமே வேணான்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார். மகிழுந்துனா கார். சரிங்களா, ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே ட்ரெயின்லேயே தான் எப்பவும் போவாராம். சரிங்களா, பொது போக்குவரத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு மனிதர். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன. சரிங்களா, அவர் சார்ந்திருந்த ஒரு அமைப்பு தொடர்பாக இயக்கத்தின் சார்பாக மகிழுந்து காரையும் ஒரு பெரிய தொகையும் கொடுக்குறாங்க. அவற்றையும் என்ன பண்ணுறாரு, தொடங்கி வைத்த கல்லூரியோட பயன்பாட்டிற்கு கொடுத்துட்றாரு. சரிங்களா, அப்படிப்பட்ட எளிமையான கொடைமனம் மிக்க ஒருவர் தான் காயிதே மில்லத். அதற்கடுத்ததாக ஆடம்பரமற்ற திருமணம். இவருடைய மகனுடைய திருமணம் நடந்திருக்கும். சரிங்களா, அதில் மனக்கொடையே இவர் வாங்கியிருக்க மாட்டார். சரிங்களா, வரதட்சணையே வாங்கியிருக்க மாட்டார். அதே மாதிரி மனக்கொடை வாங்குகிற திருமணங்களிலும் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருப்பார். சரிங்களா, பார்க்கலாம். அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையாக காண முடிந்தது. அவர் தாம் ஒருவரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். சரிங்களா, ஊருக்குள்ளேயே ரொம்ப வசதியான ஒருவர். சரிங்களா, வசதி வாய்ப்பு மிக்க ஒருவர். அவருடைய ஒரே மகன் திருமணம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு, மிக எளிமையாக நடத்தி முடிக்கிறார். பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெருகி இருந்த காலகட்டத்தில் மனக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார்.
மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி இருக்கும். தமிழில் நார்மலான எக்ஸாம்ஸில் சரிங்களா, எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸில் நம்ம சொன்ன மாதிரி இணைப்பு சொற்கள் தவிர்த்து நார்மலாக இவரை பற்றின கேட்ட தகவல்களை இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இவரை பற்றி இருக்குது சரிங்களா. யாருன்னு பார்த்தோன்னா காயிதே மில்லத், கண்ணியமிகு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர், நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக நேர்மை. அந்த தலைவர் ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்து ஒன்றும் இல்லை ஒரு உரையும் ஒரு கவரையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை ஸ்டாம்ப் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார். அதற்கு அவர் அலுவலகத்தில் இருந்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கூட வேலை பார்க்குறவங்க சரிங்களா, அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ஆஃபீஸில் அதாவது நம்ம அலுவலகத்தில் தான் இவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்குது சரிங்களா, அஞ்சல் தலை இவ்வளோ இருக்குது, எதற்கு நம்ம வெளியிலிருந்து வாங்கணும், இதையே ஒட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அது வேறு இது வேறு, இது என்னுடைய தேவைக்காக நான் அனுப்புகிற கடிதம், ஸோ என்னுடைய பணத்தில் தான் வாங்கி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அஞ்சல் தலை ஒட்டி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் சரிங்களா. பார்க்கலாங்களா, அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம், அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த தலைவர், வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம், அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார். அப்படி நேர்மை மிக்க ஒரு மனிதர், எளிமையான ஒரு மனிதர். இதற்கு முன்னாடி பார்த்தோம் எளிமையின் சிகரம் அப்படின்னு பார்த்தோம், ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்றதையும் பார்க்குறோம். அடுத்ததான் மொழி கொள்கை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் நாட்டின் ஆட்சி மொழி குறித்த விவாதம் நடைபெற்றது. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர். பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். அப்போது அந்த தலைவர் காயிதே மில்லத் என்ன பண்ணுறாருன்னா, பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் என்று நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு தமிழ் மொழிக்காக பேசியவர் சரிங்களா. இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள், அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி என்று குறிப்பிட்டார். அவர் தன் பாராளுமன்ற விவாதத்தின் போது இதை சுட்டி காட்டினார் சரிங்களா. தமிழ் தான் நீங்கள் பழமையான மொழியை தான் ஒரு ஆட்சி மொழியாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழை தான் நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னவர். அடுத்ததான் நாட்டுப்பற்று. இந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் மூண்டது. அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் சரிங்களா ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதுகிறார். அவருடைய ஒரே மகன் திருமணம் செய்து வச்சார் அப்படின்னு பார்த்தோம், எளிமையாக திருமணம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த மகனை என்ன பண்ணுறாரு, நாங்கள் இராணுவத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா, போர் முனைக்கு அனுப்ப தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவுக்கு கடிதமும் எழுதுகிறார். இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா, அவர் தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். கண்ணியமிகு காயிதே மில்லத். இவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இயற்பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இயற்பெயர் என்னது, முகமது இஸ்மாயில். அவரை அன்போடு காயிதே மில்லத் அப்படின்னு அழைத்தனர். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல், இதுவும் முக்கியம், இது என்ன மொழி சொல் அப்படின்னு கூட கேட்கலாம். காயிதே மில்லத் என்னும் அரபு மொழி சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். என்ன பொருள், சமுதாய வழிகாட்டி என்று பொருள். அப்பெயருக்கேற்ற மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் அவர். அதுதான் இந்த பாக்ஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அண்ணா சிறப்பிச்சிருப்பார் இவரை பற்றி. அதே மாதிரி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் இவரை புகழ்ந்திருப்பார். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருந்து கூட கேள்விகளை எதிர்பார்க்கலாம் சரிங்களா. கடந்த முறை வரல, இந்த முறையும் வராது அப்படின்னு நம்ம எந்த தலைப்பையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. கடந்த டைம் கேட்காதது கூட இந்த முறை கேட்கலாம் சரிங்களா. அதனால நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்க வேண்டியது கட்டாயம். அடுத்ததாக அரசியல் பொறுப்புகள். காயிதே மில்லத் 1946 முதல் 52 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக செயல்பட்டார். நோட் பண்ணிக்கோங்க, 46லேருந்து 52 வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இவர் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் சரிங்களா. அரசியலமைப்பை உருவாக்குற குழுவிலும் இவர் பணியாற்றியிருப்பார். இந்திய விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மக்களவை உறுப்பினராகவும் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்தார். இந்திய விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம்
மாநிலங்களவையிலையும் இருந்திருப்பார், மக்களவையிலையும் உறுப்பினராக இருந்திருப்பார். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கல்விப்பணி. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடல் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். நோட் பண்ணிக்கோங்க. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 கல்லூரிகளையும் தொடங்க காரணமாக இருந்தவர் அவர் தான். தொழில்துறை. அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர். சரிங்களா, நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில்துறை அறிவு பெற்ற ஒரு நிபுணர் இவர். அதற்கடுத்ததாக தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் இவர். எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தால் இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். சரிங்களா, இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டோனாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் கேள்விகள் ஏதாச்சும் கேட்டால் விடையளிக்க முடியும். சரிங்களா, இது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. இதை தவிர்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அகாடமியோட மெட்டீரியல் பார்க்க போகிறோம். காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில், இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அப்படின்ட்டு இவருடைய இயற்பெயர். காயிதே மில்லத் சிறப்பு பெயர், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத், கண்ணியமிகு காயிதே மில்லத் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லியிருக்கு சமுதாய வழிகாட்டி, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்ததாக பாருங்கள், மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், இவர் பிறந்த இடம் எது? திருச்சியில் நம்ம கல்லூரியெலாம் கட்டினார் அப்படின்னு பார்த்தோம். பிறந்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பேட்டை. நோட் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி, நம்ம திருச்சி ஆப்ஷனில் இருந்தால் திருச்சின்னு போட்டுருவோம். சரிங்களா, எங்கே பிறந்திருக்காருன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பேட்டை அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. பிறந்த தேதி ஜூன் 5, 1896. காலம் ரொம்ப முக்கியம். 1896 இது மட்டுமாச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். 1900க்கு 4 வருஷம் கம்மி. 1896. விடுதலை போராட்ட பங்களிப்பு. கல்லூரி படிப்பை பயின்று கொண்டிருந்த போது, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒத்துழையாமை இயக்கத்துக்கு காந்தி அழைப்பு விடுத்திருப்பார். உடனே இவர் என்ன பண்ணியிருப்பார், அதில் கலந்துட்டுருப்பார். அதற்கடுத்ததாக சீனப்போர் வந்திருக்கும். தன்னுடைய ஒரே மகனை என்ன பண்ணியிருப்பார், போர்க்களத்திற்கு அனுப்புறதுக்கு நேருவுக்கு கடிதம் எழுதியிருப்பார். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்திய அரசியலமைப்பு மொழிப்பற்று மற்றும் ஆட்சி மொழி விவாதம், இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற கூட்டத்தில் நாட்டின் ஆட்சி மொழியை பற்றி விவாதம் ஏற்படுது. பழமையான இலக்கிய செறிவுமிக்க திராவிட மொழியான தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்திருப்பார். அடுத்தது அரசியல் பொறுப்புகள்னு பார்த்தோன்னா, அரசியலமைப்பு நிர்ணய மன்ற உறுப்பினராக பங்கேற்றிருப்பார். சரிங்களா, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குற அந்த உறுப்பினர்களில் இவரும் ஒருவர். சட்டமன்ற உறுப்பினர், இதுவும் நம்ம பார்த்தோம். 46லேருந்து 52 வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றினார். சரிங்களா, அதற்கடுத்ததாக மாநிலங்களவை உறுப்பினர். நம்ம பார்த்தோம், மக்களவையிலையும் உறுப்பினராக இருந்தார், மாநிலங்களவையும் உறுப்பினராக இருந்தார்னு. மாநிலங்களவை உறுப்பினராக 1952லேருந்து 58 வரைக்கும். சரிங்களா, 52லேருந்து 58 வரை இந்திய நாடாளுமன்ற மேலவை ராஜ்யசபா உறுப்பினராக 52லேருந்து 58. நோட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்ததாக மக்களவை உறுப்பினராக 62 to 67, அடுத்ததாக 71. சரிங்களா, 62, 67, 71 இந்த 3 தேர்தல்களிலும் என்ன பண்ணியிருப்பார்னா, கேரளா மாநிலம் மஞ்சேரி மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3 எலெக்ஷனில். சரிங்களா, மாநிலங்களவையில் 52லேருந்து 58 வரைக்கும். அதற்கடுத்ததாக 62 எலெக்ஷன், 67 எலெக்ஷன், 71 எலெக்ஷன். இந்த 3 எலெக்ஷன்லையும் கேரளா மாநிலம், இது நோட் பண்ணிக்கோங்க, மஞ்சேரி அப்படின்ற மக்களவை தொகுதியிலிருந்து தான் என்ன பண்ணியிருப்பார், நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். கட்சி தலைமை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர். சரிங்களா, இதெல்லாம் பள்ளி பாட புத்தகத்தில் இல்லாத டேட்டா. சரிங்களா, பள்ளி பாட புத்தகத்தில் இல்லாத டேட்டா. ஜஸ்ட்டு நீங்கள் புக்கிலே கூட ஒரு வாரமாக எழுதி வச்சுக்கோங்க, அல்லது நோட்ஸ் எழுதுறீங்கன்னா இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு தேர்வுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வேளை இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. சரிங்களா, கேரளா மாநிலத்தில் எந்த மக்களவை தொகுதியில் போட்டிட்டார் அப்படின்னு ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். சரிங்களா, சிம்பிளான டேட்டா தான், ஆனால் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இல்லை. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவர் பிறந்த ஊர், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் பேட்டை.
அடுத்ததாக கல்வி மற்றும் சமூக பணிகள் நம்ம பார்த்தோம், திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, இந்த 2 கல்லூரியும் தொடங்குறாருன்னு. ஸோ அதே தான். பெண் கல்வி மேம்பாட்டிற்கும் தமிழ் வழி கல்விக்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தவர். அடுத்ததாக தொழில்துறையிலும் சிறந்து விளங்கினார். கனிம வளத்துறையை சார்ந்த நிறைய அறிவு பெற்றிருந்தார் அப்படின்னு பார்த்தோம். தோல் பொருட்கள் மற்றும் இறைச்சி ஏற்றுமதி தொழிலில் சிறந்து விளங்கினார். நாடாளுமன்றத்தின் நாட்டின் கனிம வளங்களை பற்றிய முக்கிய கருத்துக்களை எடுத்துரைத்து இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வழிகோலினார். சரிங்களா, இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த டேட்டா தான். அதற்கு அடுத்ததாக தலைவர்களின் போற்றல்கள் நம்ம பார்த்தோம். தந்தை பெரியார் நம்ம தொடக்கத்திலே இதை வச்சு தான் ஆரம்பிச்சிருப்போம். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியாரும், காயிதே மில்லத் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் நாடு முழுவதற்கும் வழிகாட்டியாக வாழ்ந்தார். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அறிஞர் அண்ணா நம்ம பார்த்தோம், தமிழக வானில் கவ்வி இருந்த இருளை போக்க வந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு. அதே மாதிரி பாருங்கள், காயிதே மில்லத் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் நாடு முழுவதற்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அப்படின்னு அண்ணாவுடைய இன்னொரு கூற்றும் இருக்குது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. தேர்வு நோக்கில் இதுவுமே நமக்கு முக்கியமானவை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட் சோர்ஸ் டேட்டாவையும் பார்த்துட்டோம். முக்கியமான இவரை பற்றின தகவல்களை பார்த்துட்டோம். இதற்கு முன்னாடி தேர்வுகளில் நம்ம சொன்ன மாதிரி இந்த மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்த தலைவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த கேள்விகளும் இவர் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இல்லை. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இருக்கிற தலைப்புகளை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இந்த வாரத்துக்குள்ளே இந்த தலைப்புகளை கம்ப்ளீட் பண்ணிடணும், அதாவது பாவேந்தர் வரைக்கும். சரிங்களா, இன்னும் கண்ணதாசன், பாவேந்தர், கண்ணதாசன், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், ஓகேங்களா, இது ஒரு 4 பேர் இருக்காங்க. இதில் பாவேந்தர் கண்டென்ட் மட்டும் நிறைய இருக்கும். சரிங்களா, மற்ற பேரெல்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். கண்ணதாசனுக்கும் கண்டென்ட், இவரை பற்றியும் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மற்றபடி டிகேசி, குன்றக்குடி அடிகளார் இவங்க பற்றின கண்டென்ட்லாம் குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா, இவங்க 2 பேர் வேணால் ஒரே நாளில் பார்த்து முடிச்சிடலாம். கண்ணதாசன் ஒரு நாள் பார்த்தா கரெக்டாக இருக்கும். சரிங்களா, நம்ம கிளாஸ் போகிறது ஒரே நாளில் 2 கிளாஸ் போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு எழுதுறதுக்கும் நோட்ஸ் எழுதுறதுக்கும் பார்க்குறதுக்கும் சிரமமாக இருக்கும். சரிங்களா, ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தராகவே போடுவோம். பாவேந்தரை தனியாகவே பார்ப்போம். ஏன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும் இவரை பற்றி. நிறைய ஸ்கூல் புக் சோர்ஸுமே இருக்குது, பழைய புத்தகத்திலும் இருக்குது, புதிய புத்தகத்திலும் இருக்குது. ஸோ நம்ம இவரை பற்றி மட்டும் தனியாக பார்க்கலாம். கண்ணதாசன் பற்றியும் இவரை பற்றியும் டேட்டாஸ் நிறைய இருக்குது, இதையும் தனியாக பார்க்கலாம். இவங்க 2 பேரையும் மட்டும் ஒரே நாள், நாளைக்கு இவங்க 2 பேரை பார்த்துடலாங்களா? சரி, நாளைக்கு டிகேசி பற்றியும் அடுத்ததாக குன்றக்குடி அடிகளார் பற்றியும் நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு முடிச்சிடலாம். சரிங்களா, அடுத்து இருக்கிற 2 நாட்களில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குங்களா? சரி, முடிஞ்ச அளவுக்கு சண்டேவே நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிடலாம். சரிங்களா, சான்றோர் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளை ஞாயிற்றுக்கிழமையோட எப்படியாச்சும் முடிச்சிடணும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரீச்சே ஆகாமல் இருக்குது. சரிங்களா, ஸோ வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால், நிறைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நாளை வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.